வாமிட் நீ ஃபுட்பால் தான் உனக்கு விண்டோ சீட் எல்லாம் இல்ல விண்டோ சீட்டுக்கு வந்து வாமிட் எடுக்கும். எங்களுக்கு ஃபுட்பால் அடிச்சு பழக்கல மேம், ரூஃப் மேல வந்து தான் பழக்கம். அதுக்கெல்லாம் கவலையே பட மாட்டேன். அரவிந்த் நீ தான் எம்சி. நான் எம்சியா? நான் எம்சியா? என்னது எப்படின்னா அப்படின்னா அதான் வெட்டித்தனமா பேசிட்டே இருப்பாங்களே ஒரு வீடியோ, அது பேசுவா. மகாபலிபுரம் போகும் பேருந்தை நாம் இப்போது காண போகிறோம். தமிழ்நாடு அரசு பேருந்து என்னடா விபூதி மங்களகரமா இயக்க போறோம் நம்ம. ஓகே வண்டி. ஓகே, அருமை காட்சிகளே, அங்கு செல்லும் அருமை பேரவர்களே. ஓகே, எல்லாத்தையும் வாக் பண்ணிட்டே இவர் தான் டிரைவர் மாமா. டிரைவர் மாமா பாத்துட்டியா? சங்கர் பாய் என்னடா இவன் பிளாட் ஆயிட்டான். மாதவன் இந்த நிலைமைக்கு என்ன காரணம்? மகேஷ் இருக்கான் பின்னாடி. இவர்தான் கிளின்ட் ஈஸ்ட்வுட். இவருதான் ஜாக் ஸ்பேரோ. இந்த மகாபலிபுரம் ட்ரிப்பையே வந்து பயங்கரமா ஆர்கனைஸ் பண்ணி பாருங்க. ஜாக் ஸ்பேரோ பஸ் ஒரு இது எத்தாச்சுடா? தமிழ்நாடு பேரரசு. வந்து கிழக்கு கடற்கரை சாலையில் இருக்கிறோம். செல்லும் வழியிலே ஒவ்வொரு மூஞ்சியிலும் அவங்க மூஞ்சியை எப்படிலாம் கேவலமா வச்சுக்க முடியுமோ அப்படிலாம் வச்சுட்டு வந்துருக்காங்க. அது எல்லா மூஞ்சியிலும் படம் முடிச்சு காட்டுறதா எங்க டீமோட வேலை. பிரதீப், அரவிந்த் அண்ட் வெற்றி, இந்த ஜாக் ஸ்பேரோ இவருதான் இந்த ஏர் பஸ் ரெடி பண்ணாரு. ஸ்டார்ட் பண்ண போறது ஒரு வாயில இருந்து கூடி போய் இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸோட முக்கியமான ஒரு வாயிலிருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். கமான் லெட்ஸ் சீ. இந்த வாய் பல பெருமைகளுக்குரிய வாய். ஒரு சரி ஒரு நாய் எப்ப பார்த்தாலும் ரைமிங்கா தான் இந்த வாய் பேசுது. இந்த வாய் ரொம்ப பயங்கரமானது. அடுத்து கமான். பெங்களூர்ல இருந்து வந்த விஜய் மல்லையாவுக்கு சொந்தக்காரர் பென்ஸோட முக்கிய பங்குதாரர். பல லட்சம் லாஸ் ஆயிருச்சு. அதனால இந்த பஸ் லீஸ் எடுத்திருக்காரு. பயங்கரமான பொண்ணு. இந்த பொண்ணு தான் எக்ஸாம்ல நம்மளுக்கு ரொம்ப எக்ஸாம்னா படிச்சுட்டு வந்து தான் மட்டும் எழுதாம மத்தவங்களுக்கு காட்டி பயங்கரமான உதவியாளர் இந்த பொண்ணு தான். இது பாரு, இது பொண்ணு பியா. இது வந்து பஸ்ஸோட மேட்சிங் போட்டு வந்தேன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நெயில் பாலிஷ் மஞ்சளாமா, பஸ்ல இருக்க பெயிண்ட் மஞ்சளாமா, சட்டை ரெட்டாமா, பஸ் ரெட்டாமா, என்ன மேட்சிங் மாஸ். அடுத்த இன்னொரு பயங்கரமான ஆளு இவங்க யாரு? ஆனா இவங்க ஐஏஎஸ் எல்லாத்தையும் சும்மா இவங்களுக்கு நோன் லாங்குவேஜஸ் ஹிந்தி, மராட்டி, தெலுங்கு, மலையாளம், குஜராத்தி, பிரெஞ்சு, இத்தாலி, இங்கிலீஷ், ஜெர்மன் எல்லா லாங்குவேஜும் தெரியாது. ஒண்ணுங்க தெரியாது. அடுத்து இது வந்து நம்ம ஐசக், விவேக்,
விவேக் காது கேட்காது பாவம். இவர் ரொம்ப சீரியஸான ஆளு. ஆமா. அப்படிதான் நடிச்சிட்டு இருப்பாரு. ஓ அடுத்து இங்க பாருங்க இங்க ஒரு பாடி வந்துட்டாரு. இவங்க வந்து பயங்கரமான ஆளு. ஹலோ 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 இதெல்லாம் வெக்கப்படுறது இன்னும் வீடு சும்மா இதெல்லாம் வெளியில உன்னை எடுக்கிறதே பெருசு. நீ வெக்க வேற பண்றியாமா? நீ சும்மா இருமா. அடுத்து இன்னொரு டைனோசர் தூக்கிட்டு இருக்கு. டைனோசர் எழுப்புங்க. ஹலோ ஹலோ ப்ளீஸ். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. ஒரே நிமிஷம். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ இது விடு பாவம் தூங்கிட்டோம். டைனோசர் தூங்குது. அப்புறம் தண்ணி எழுப்பாதீங்க. அடுத்து இவர்தான் நம்ம சீனியருக்கே உண்டான பெருமையை கொண்டவர். அவர் சிரிச்சா பாரு அழகா இருக்காரு. அங்க பாரு சிரிப்பாரு சாரி பாரு சொந்தக்காரர் இவருதான். கவர்மெண்ட் லீஸ்ல இருக்காரு. பிரெஞ்சு கிட்ட இவருதான் பாண்டிச்சேரி வாங்கினாரு. இவங்க 3 பேர் இருக்காங்க பாரு. அதிகமா பேசவே மாட்டாங்க. சும்மா சிரிச்சுனே இருப்பாங்க. அது அந்த பொண்ணு என்ன நடக்குதுன்னே தெரியாம இருக்கு. அங்க பாரு அதை கவர் பண்ண ஒரு மனுஷன் போட்டோ எடுக்கிறான். கஷ்டப்பட்டு பேசிட்டு இருக்கிறான். அப்பூ கட்டுக்காம இருக்குது. என்ன பண்றது? தயவு பொண்ணை கூடுவான். ஒரே வாட்டிங்க பாக்குறேன். தேங்க்யூ. சூப்பர். இவங்க தான் மதர் தெரேசா. அம்மா மதர் தெரேசா. ஹலோ மதர் தெரேசா ப்ளீஸ் என்ன போலீஸ் கைது பண்ண மாதிரி மூஞ்ச மாதிரி. சரி இது கோணம். இவர் ஜாக்கி சான். இது எல்லாரும் இழுத்து போட்டு அடிங்க. மாசமான பொண்ணுங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த வாய் பாத்தீங்களா பேரண்டு. அந்த வாய் அப்படி வைமா அப்படின்னு. அடுத்து காயத்ரி. அதுதான் பொண்ணு. நல்லா பொண்ணு. இவரு பாஸ்டிங்ல இருக்காரு. அதிகமா பேச மாட்டாரு. அவங்க இவரு கூட பாஸ்டிங்ல இருக்காங்க. அதனால அவங்களும் பேச மாட்டாங்க. இங்க இது யாருமே தெரியல எனக்கு. நம்ம காலேஜ் தானே. ஓணம் திருக்குறத பொண்ணு வரல. அப்படிங்குது. அந்த பொண்ணு காலடி. இந்த பொண்ணு பாபி. பாபியோட காலுக்கு என்னாச்சு? என்னாச்சு? பாபியோட காலுக்கு என்னாச்சு?